ஹலோ மக்களே, உங்கள் வீட்லேயே சோலார் போடணுமா? சோலாரை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுமா? கரண்ட் பில்லை குறைக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம இதில் ஃபுல்லாக A to Z எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சென்னையில் வந்து விருகம்பாக்கத்தில் இருக்கோங்க. விருகம்பாக்கத்தில் 5 கிலோவாட் ப்ராஜெக்ட் இது. ரினியூ பேனல் போட போகிறோம், 10 பேனல் 550 வாட்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து பில்லர், ஜென்ரலாக பில்லர்னு சொல்லுவோம். பில்லர் பார்த்தீங்கன்னா 72 mm by 72 mm அப்ராக்சிமேட்டாக. ஸோ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்போலோ ஸ்கொயர் டியூப் தான் நம்ம போடுறோம் கம்ப்ளீட்டாகவே. எல்லாமே வந்து 2 mm திக்னஸ் அப்போலோ ஸ்கொயர் டியூப். நம்ம சி சேனலில் பண்ணுறது கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பேர் ஆங்கர் ஃபாஸ்னர் அடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஆங்கர் ஃபாஸ்னரோட ஆங்கர் ஃபாஸ்னர். கீழே வந்து இந்த டைல்ஸை உடச்சி எடுத்துட்டு நம்ம கான்கிரீட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேலோட்டமாக பண்ணால் வந்து ரிஜிடிட்டி இருக்காது, ரிஜிடிட்டி எதுவுமே இருக்காது. காற்று ஓவராக அடிக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக எப்போ எந்த வீட்டில் நம்ம வேலை செஞ்சாலும் கான்கிரீட்ல தான் வந்து நம்ம ஆங்கர் ஃபாஸ்னர் அடிப்போம். மேலே இருக்க டைல்ஸோ இல்லை வேற ஏதாவது உடச்சி எடுத்துட்டு ஆங்கர் ஃபாஸ்னரை கான்கிரீட்ல கொடுப்போம். அதை உடச்சி எடுக்கும்போது இந்த கிரீனா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து வெதர் ப்ரூஃப் கெமிக்கல். எல்லா கெமிக்கலும் ப்ராப்பராக அப்ளை பண்ணி அதுக்கான டைம் நம்ம விட்டுட்டு இந்த ஆங்கர் ஃபாஸ்னரை நல்லா ரிஜிடாக அடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரென்தன் கிடைச்ச பிறகு நம்ம கான்கிரீட் நம்மளே போட்டு கொடுத்துரும். ஸோ நம்ம இதை சுற்றி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ½ ஃபீட்டுக்கு வந்து கான்கிரீட் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ கான்கிரீட் அங்கே கலந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக அதை வந்து அந்த ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம பண்ணுறது. ஸோ இது வந்து பில்லர். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ராஃப்டர்னு சொல்லுவோம். ராஃப்டர்னா இந்த சைடு பில்லரை கனெக்ட் பண்ணுறது வந்து ராஃப்டர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 mm 40 mm. இதுவும் அதே அப்போலோ ரெக்டாங்குலர் டியூப். இது 2 mm திக்னஸ் தான். ஸோ இதை பண்ணிட்டு இதை வந்து பர்லின்னு சொல்லுவோம். பர்லின் நம்ம போட்டிருக்க பர்லின் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 mm 40 mm பர்லின் ஸ்கொயர் டியூப்ல. இதுவுமே அப்போலோ ஸ்கொயர் டியூப் தான் போடுவோம் நம்ம, 2 mm திக்னஸ். இந்த இடத்துல இந்த கருப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து கவர் பண்ணுறது. இந்த பர்லினோட எட்ஜ்லையும் பார்த்தீங்க, அந்த ராஃப்டரோட எட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணிப்போம். இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து உள்ளே போகும்போது கொரோஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஒவ்வொரு வாட்டி ஸ்கொயர் டியூப்ல காற்று போயிட்டு அந்த சைடு வரும்போது உள்ள வந்து கொரோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே இருக்க போல்நட் எல்லாமே பார்த்தீங்கன்னா SS304 தான் நம்ம யூஸ் பண்ணுறது. SS304 ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், அது ஜென்ரலாக வந்து துரு பிடிக்காது. எப்பயுமே காற்று பட்டாலும் சரி, மழை பட்டாலும் சரி, தண்ணி பட்டாலும் சரி, துரு பிடிக்காத இருக்க போல்நெட்டை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இங்கே பெயிண்ட் ஆல்ரெடி இது வந்து ஜிங்க் கோட்டட் பெயிண்ட் தான், அதாவது ஹார்ட் டிப் கேல்வனைஸ்டு மெட்டீரியல் தான். இதை தாண்டியும் வந்து நம்ம டீம்ல இருக்கவர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இது என்ன ரீசனுக்காக அடிக்கிறோம்னா, இதை வந்து இண்டஸ்ட்ரியல் அலுமினியம் பெயிண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே அடிக்கிற பெயிண்ட் இது வந்து ஒரு 3-4 பர்பஸை வந்து சால்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த பெயிண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால ஹீட் அப்சர்ப்ஷன் கம்மி ஆயிட்டு ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹீட் ஆகிறத தடுக்கும். அப்படி தடுக்கிற பட்சத்தில் பேனல்ஸும் வந்து ஓவர் ஹீட்டிங்கை வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த பெயிண்ட் வந்து பயன்படுது. செகண்ட், தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏஸ்தட்டிக் நல்லா இருக்கும். பேனலோட ஸ்ட்ரக்சரோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு ரிதமிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பெயிண்ட் அடிக்கிறோம். இது வந்து கொரோஷன் ஃப்ரீ. இந்த பெயிண்ட் அடிக்கிற பட்சத்தில் துரு பிடிக்கிற வாய்ப்பு வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி ஹார்ட் டிப் கேல்வனைஸ்டு, அதுலேயே துரு பிடிக்காதுன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் அதையும் தாண்டி நம்ம இந்த பெயிண்ட் அடிக்கும் போது கம்ப்ளீட்டாக இது கொரோஷன் ஃப்ரீ ஆயிடுது. டியூரபிலிட்டி, ஸ்ட்ரக்சரோட டியூரபிலிட்டி வந்து அதிகமாயிடுது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த பெயிண்ட் வந்து நம்ம அடிஷனலாக அடிச்சு கொடுக்குறோம். இந்த பெயிண்ட் அடிக்கலனாலும் இது நம்ம சொன்னது எல்லாமே இருக்கதா போகுது, பட் அடிக்கிறனால இன்னும் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஆயிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5th ஃப்ளோரில் இருக்கும். அப்ராக்சிமேட்டா 4th ஃப்ளோர் டேங்க்குக்கு மேலே ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரீசனுக்காக தான் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 4-5 அடியில் பண்றோம். நம்ம அப் டு 12 feet to 14 feet பண்றதுனால ஸ்ட்ரக்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது கஸ்டமைஸ்டு ஒர்க்காக நம்ம பண்ணிக்கலாம். பிளஸ் இங்க வந்து காத்து அடிக்கும் போது பேனல்ஸ் வந்து பறந்துருமான்ற பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இந்த பேனல் போடும் போது நம்ம எப்பயுமே வந்து யூ கிளாம்ப்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்லாம் இந்த அளவு ஸ்ட்ரென்தண்டா பண்றதுனால மக்களுக்கு வந்து அந்த பயமே தேவை கிடையாது. பேனல் ஒருவேளை பறந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஸ்ட்ரக்சர் வந்து காத்துல புடுங்கிச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு. ஸோ நம்ம எல்லாமே இன்ஜினியரிங் டிசைன் ப்ராப்பரா பண்ணி அதுக்கான ஸ்ட்ரக்சரு, அதுக்கான பர்லின், அதுக்கான ராஃப்டர் எல்லாம் ப்ராப்பரா போட்டு அதுக்கான போல்நட் எல்லாம் எல்லாமே ரிசர்ச் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் இந்த பேனலுக்கு என்ன தேவையோ அதுக்கான மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றதுனால இது வந்து காத்துல பறந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்ற பயம் வந்து மக்களுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்றதுக்காக கம்ப்ளீட் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லலாம். சோலார் ரன்னை நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கு இதுதான் மேஜர் பதிலாக நம்ம சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம 72 by 72 போடுறோம். அதோட ராஃப்டர் 60 by 40 சொன்னேன்.
அந்த இந்த பர்லின் பார்த்தீங்கன்னா 40x40. ஸோ அடிஷனல் கோட்டிங் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறது. கீழே இருக்க ஆங்கர் ஃபாஸ்டர்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிரிப்பா பண்றோமோ அந்த அளவுக்கு சீலிங்ல ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா மேலோட்டமா நான் பண்ணிடுவேன்ட்டு நம்ம டீம் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே சீலிங்ல தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கான ஆங்கர் ஃபாஸ்டர் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணி அதோட ரிஜிடிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன போடணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். சோலார் ரன்னோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பிளஸ் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்ஸ் தான். முன்சாமி என்ன வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட்லாம்? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த வேலையை? நேத்து ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார். நேற்று 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல. பேனல்லாம் எப்போ ஏத்துறதா இருக்கீங்க? பேனல் பெயிண்டிங் முடிஞ்சுனா பேனல் ஏத்திடுவோம். ஓகே, சிவில்லாம் முடிஞ்சிருமா இன்னைக்கு? சிவில் முடிஞ்சிரும், ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு 3 காலம் தான் இருக்கு. ஓகே, எலக்ட்ரிக் எல்லாம் முடிஞ்சிச்சா? எலக்ட்ரிக்ல லைன் கொடுக்கணும். மொத்த ப்ராஜெக்ட் நீங்க முடிஞ்சிரும் அப்ப? முடிஞ்சிரும். ஓகே, நல்லா பண்ணுங்க, சரிங்களா? ரைட், நீங்க கண்டினியூ பண்ணுங்கண்ணா. ஓகே பாப்பா தம்பி, மத்ததெல்லாம் கீழே போய் பார்க்கலாம். நம்ம இவங்க வேலை செய்யட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. பார்த்து இறங்குங்க. பேனல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே ஏற்றிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏசிடிபி, டிசிடிபி, இன்வெர்ட்ரு, அர்த்திங் அதை பற்றிலாம் போய் பார்த்துடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிடிபி, டிசிடிபி இன்வெர்ட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏசிடிபி, டிசிடிபி உள்ளே இருக்க அந்த எம்சிபி எல்லாம் பார்த்தா நம்ம ஃபைண்டர் தான் போடுறோம். எல்லாமே வந்து இட்டாலியன் பிராண்டு, நல்ல லாங் லைஃப் இருக்கிற மெட்டீரியல். அப்புறம் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோவாட்டு இல்லை பாலிகேப் தான் யூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் டாப் 2 பிராண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், க்ரோவாட்டு, பாலிகேப். ஸோ இன்வெர்ட்டரோட வேலை என்னன்னா, வர கரண்ட்டை வந்து டிசி கரண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். சோலார்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட் வந்து டிசி கரண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். அது இன்வெர்ட்டர் வந்து இன்வெர்ட் பண்ணி ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் பிராண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். க்ரோவாட் இன்வெர்ட்டர் போடுறோம், ஏசிடிபி, டிசிடிபி ரெண்டுமே வந்து உள்ள வந்து எம்சிபிஸ்லாம் ஃபைண்டர் தான் போட்டுட்டு இருக்கோம் ஜென்ரலாக. ஸோ இது எல்லாமே டாப் பிராண்ட்ஸ். அப்புறம் வந்து கேசிங், இந்த ஒயர் கேசிங் பார்த்தா கூட லாங் லைஃப் வர மாதிரி தான் அதை மார்க் பண்ணிட்டு இருக்காருல, அதுதான் ஒயர் கேசிங் அது. ஸோ இது நல்ல லாங் லைஃப் வரதுக்காக யூபிவிசியில் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஸோ அது லிட்டில் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து மெட்டிகுலஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால தான் வந்து சோலார் ரன் வந்து எப்பயுமே வந்து மற்ற காம்படிட்டர்ஸோட தனிச்சு நிற்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்த மாதிரி தான் மெட்டிகுலஸாக பார்த்து பார்த்து பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுற அந்த ஆங்கர் ஃபாஸ்னர்லேருந்து, அதில் யூஸ் பண்ணுற அந்த கிளாம்ப்லேருந்து, போல்நெட்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற ஒயர்லேருந்து, இன்வெர்ட்ரு, பேனலு, அப்புறம் கீழே எர்த்திங்கு, லைட்னிங் அரஸ்டர், அந்த ஏசிடிபி, டிசிடிபி நான் சொன்னது, அது உள்ளே இருக்க சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி பண்ணுறதால தான் நமக்கு ஆர்டர் ஃப்ளோஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் இது தான். அது இல்லாமல் வேர்ட் பை மவுத் ஒவ்வொரு வீட்லையும் பண்ணும்போது கஸ்டமர் வந்து அந்த ஹாப்பினஸ் ஆகிட்டு அவங்க வந்து அடுத்த ஆளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட பிஸ்னஸ் வந்து அப்படி தான் க்ரோ ஆகுதே கண்டி. பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்றதான் எங்களோட கம்பெனியோட பிரின்சிபலாக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இங்கே எர்த்திங் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அர்த்திங் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து ப்ராப்பராக அப் டு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ நம்ம டோட்டலாக 3 எர்த்திங் பண்ணி கொடுப்போம். ஒன்று இன்வெர்ட்டருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேனலுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம லைட்னிங் அரஸ்டருக்கு. அதுக்கு ஆழமாக பள்ளம் தோண்டி அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம 1.2 மீட்டருக்கு வந்து அந்த ராடை வந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட ஒயரை எடுத்து வந்து அந்த இண்டிவிஜுவல் பேனல், இன்வெர்ட்டர், ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம கொடுக்கறதுனால நாளை பின்ன ஏதாவது லைட்டிங் வருது, மற்றபடி இல்லைன்னா வேறு ஏதாவது கிரவுண்ட் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணுற அர்த்திங் வந்து குவாலிட்டியாக இருக்கிறனால கஸ்டமர்ஸ் வந்து அதை பற்றி எதுவுமே பயப்படணும் அவசியமும் கிடையாது. மக்கள் வந்து எதுவும் பயப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ 1.2 மீட்டர்ன்றது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்டு. நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லார் வீட்லேயுமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணி கொடுத்த இடத்துலையுமே வந்து இனி வரும் டச்சில் இருக்கும் எல்லா கஸ்டமர்ஸோடையும். சர்வீஸும் நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துறோம். எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஒரு ரெஜிஸ்டர்டு வெண்டராக இருந்தா, அதாவது எம்என்ஆர்இ ரெஜிஸ்டர்ட் வெண்டராக இருந்தால் 5 years டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி தான் ஆகணும். சோலார் ரன் எம்என்ஆர்இ ரெஜிஸ்டர்ட் வெண்டர். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 25 years 30 years பேனலோட பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுக்குற பட்சத்தில் கஸ்டமர் ஏதாவது இஷ்யூன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் ஃபர்ஸ்ட் திங் அந்த கம்பெனி வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ நம்ம எல்லாரும் பேஷனேட்டாக கம்பெனி ரன் பண்ணுறதுனால கண்டிப்பாக 25-30 years வந்து மார்க்கெட்டில் இருக்க தான் போகிறோம். எப்போ கஸ்டமர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு 48 hours நம்மளோட சர்வீஸ் பர்சன் போயிட்டு அந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக சர்வீஸுக்குன்னு தனி டீம் வச்சு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோலார் ரன்னை எதுக்கு சூஸ் பண்ணணும்
அப்படின்றதுக்கு பதிலா நம்ம டீம்ல சூர்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சூர்யா வாங்கப்பா, சொல்லுங்க. ஹலோ சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷனில் எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் எல்லாமே கஸ்டமருக்கு டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். இன்ஸ்டலேஷன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் டிரான்ஸ்பரன்சி. இது மற்ற டீம் மற்ற இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் இதை ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு சைட்டில் என்டர் ஆன உடனே கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து கஸ்டமருக்கு A to Z எக்ஸ்பிளனேஷன் பண்ணிவிடுவோம். லைக் இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரக்சர் எங்கே போட போகிறோம், நார்த் சவுத்லேருந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டாவது ஒயரிங்கில் வந்து என்ன கிரேட் ஆஃப் ஒயரிங் லைக் 6 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் என்ன குவாலிட்டி யூஸ் பண்ண போகிறோம், எஜ் சஜஷன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு எது, இது எல்லாமே கஸ்டமருக்கு பார்த்து இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் ஒன்று மானிட்டர் பண்ணுவோம். லைக் சிவில் ஒர்க்கும் நாங்களே பண்ணுறோம். சிவில் ஒர்க்கில் அதில் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ ரேஷியோ போடணும், லைக் அதில் டாக்டர் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணுறதுலேருந்து லீக்கேஜ் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே டாப் டு பாட்டம் பார்த்து பண்ணுறதால கஸ்டமரோட நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட்டாக இருக்குது. நிறைய கஸ்டமர் நம்ம நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டலேஷன் அப்போ. எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் ரிவ்யூஸ்லேயே பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நாங்களா கேட்கறது இல்லை, கஸ்டமராக பை ஹார்ட் அவங்களா கொடுக்குறது. இப்போ நாளைக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது நீங்களும் பை ஹார்ட்டாக நீங்கள் நிறைய லைக் ரிவ்யூஸ் கொடுப்பீங்க. அப்போ உங்களுக்கே அது கிளியர் கட்டாக தெரியும். ஒரு சூர்யா சொன்ன மாதிரி வேலையும் நீட்டா இருக்கும். வேலை முடிஞ்ச பிறகு சைட்டை எப்படி கஸ்டமர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம டீம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆன பிறகு கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா இவங்களை பத்தின நல்ல ரிவ்யூஸும் வந்து நம்ம கூகுள் ரிவ்யூஸ்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. வேர்ட் பை மவுத் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க கூட இருக்க கொலீக்ஸ்க்கு எல்லாம் நம்மளை பத்தி ஷேர் பண்றாங்க. நான் எனக்கு அது சர்ப்ரைஸ் ஆக்சுவலா. நான் இப்ப நான் எங்க போனாலும் எந்த ஃபிளைட் போனாலும் சொல்லுவேன் சோலார் போர்ட் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு நாங்க சோலாரை சஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நாங்க நிறைய பேருக்கு சொல்றோம் சோலார் ரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ பண்ணுங்க, உங்களோட ஒர்க் வந்து ஈஸியா இருக்கு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சோலார் போடுறது வந்து ரொம்ப பெரிய வேலைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிடுவோம். ஸோ நிறைய ப்ராசஸ் போல அதுக்கு அங்கே அலையணும் இங்கே அலையணும்னு நினைச்சோம். பட் ஆனால் இவங்க சோலார் ரன் வந்து ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்றோம், எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நாங்கள் சொல்றோம். ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கும்போது அவங்க 100% சாட்டிஸ்ஃபை ஆகி பணம் கொடுக்கறது, அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு வாவ் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு அடுத்த ப்ராஜெக்டும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே எங்களோட ஓன் டிசிஷனில் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஓன் மென்டாலிட்டி ஓன் டிசிஷனை நாங்கள் காமிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இது கிடையாது. ஸோ கஸ்டமரோட கன்வீனியன்ட் என்னவோ அவங்களோட கம்ஃபர்டபுள் என்னவோ அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வைக்கிறோம். லைக் கஸ்டமர் எங்கே ஃபிட் பண்ண சொல்கிறாங்களோ எப்படி ஃபிட் பண்ண சொல்கிறாங்களோ அதுதான் வந்து நாங்கள் மெயின் ப்ரிஃபரன்ஸ் அதுதான் கொடுப்போம். இதில் ஏதாவது லாஸ் லைக் டேட்டா லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாலோ ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது மட்டும் நான் கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணிவிடுவோம். மற்றபடி கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ என்ன கன்வீனியண்ட்டாக கேட்குறாங்களோ அதை 100% நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுல நாங்கள் தவறுனதே கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். கஸ்டமர் எப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து எங்களை ஒரு ஃபேமிலி மெம்பராகவே ட்ரீட் பண்ணுறாங்க நிறைய டைமில். லைக் நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமலே இருப்பாங்க. ஒன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி போகும்பொழுது கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குற கைட்லைன்ஸும் இன்ச் பை இன்ச் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ச் பை இன்ச் லைக் ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுப்போம். ரெண்டாவது அவங்ககிட்ட மெட்டீரியல் அப்ரூவல் காமிப்போம். இந்த பிராண்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இந்த இதுதான் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே கஸ்டமர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கஸ்டமர் ரொம்ப கிளியர் ஆகிடுவாங்க, இவங்க கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. லைக் எண்ட் ஆஃப் செஷன் என்னன்னா நாங்கள் டோட்டலாக முடிச்சு கொடுக்கும்பொழுது கஸ்டமர் 100% சாட்டிஸ்ஃபைட். அவங்க எப்போ ரிவ்யூஸ் நீங்கள் எதில் போடணுன்னு மட்டும் கேளுங்க, நாங்கள் அந்த ரிவ்யூஸ் நாங்கள் போடுறோம், அந்த மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துருவாங்க. லைக் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பராகவே ஆகிடுவாங்க. நல்லா சில் பண்ணி ஜாலியாக பேசுறது, டீ காஃபி ஜூஸ் அண்ட் கொடுக்குறது. சில கஸ்டமர்லாம் மார்னிங் ஃபோன் பண்ணி அந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீட்டு பக்கம் வாங்கப்பா காஃபி சாப்பிட்லாம், அந்த லெவலில் இப்போ ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் அந்த ரீச் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாமே. இப்போ இங்கே போடுற கிளாம்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அலுமினியம் கிளாம்ப், எட்ஜி கிளாம்ப்னு சொல்லுவோம். பேனல் வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ்மெண்ட்டை வந்து பிளாக் பண்ணுறது. கீழே இருக்க இந்த இது வந்து யூ கிளாம்ப். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து SS304 மெட்டீரியல். இந்த பட்டி பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ் ஆன பட்டி. என்ன ஆகும் அப்படின்னா பேனல் வந்து இங்கே அப்படியே இங்கே பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து இதை டைட் பண்ணுற பட்சத்தில் வந்து மேலேருந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஆகிடும் பேனல். ஸோ தட் நம்ம என்ன புயல் காற்று அடித்தாலும் 184 km/h வரையும் நம்ம பேனல்ஸ் வந்து என்ன காற்று அடித்தாலும் பேனல் வந்து பறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்மளோட ஸ்ட்ரக்சரு நம்மளோட இந்த கிளாம்பை பொறுத்தவரை. ஸோ அதுதான் இந்த கிளாம்போட பர்பஸ். இது வந்து கம்ப்ளீட்டாக அலுமினியம் SS304 யூ கிளாம்ப். ஸோ வெரி ஃபியூ கம்பெனிஸ் தான் சென்னையில் இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிளாம்ப் செட்டு. அதில் சொல்லப்போனால் நம்மளோட கம்பெனி இது ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் கம்பெனி.
இந்த மாதிரி இந்த கம்ப்ளீட் செட்டப்பை மெட்டிகுலஸாக பண்ணுறதில்ல. இந்த சோலார் ரன்ல எந்த அளவு குவாலிட்டியான ஒர்க் நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம காட்டணும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான ஒர்க்ஸ் வீட்டில் பண்ணணும். ஏன்னா 20-25 இயர்ஸ் மேலே இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் வீட்டு மேலே இருக்க போகுது. அப்படின்ற பட்சத்தில் நல்ல இருக்கிறதுலே ப்ரைம் மெட்டீரியல், ப்ரைம் ஒர்க்மேன்ஷிப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த சோலாரால் கம்ப்ளீட் பெனிஃபிட் அந்த 20-25 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பெனிஃபிட் எடுக்க முடியும். ஓகே, இங்கேயோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இன்னும் வர காலகட்டங்களில் சோலாரை பற்றின நிறைய வீடியோஸ், நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு சோலார் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சோலார் ரன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் சோலார் போடணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் கன்சல்டேஷன் டீம் வீட்டை விசிட் பண்ணி ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுப்பாங்க.